கொஞ்சம் கவலையா தாங்க இருக்கு. ஏன்னா லங்காவியோட லாஸ்ட் டே இன்னைக்கு. அதனால தான் நம்ம ஏர்போர்ட்ல இருந்து லங்காவி ஐலாண்ட் போன வரைக்கும் எல்லா மெமரிஸையும் இந்த மாதிரி டிரான்சிஷன் ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். எப்படி ஆமாங்க, ஒரு 4 days ட்ரிப். அதுல இந்த மாதிரி ஆடி பாடி ஜாலியா இருந்துட்டோம். ஆமாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான புது இடத்துக்கு போனோம், புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதை விட இந்த மாதிரி நிறைய நியூ பீப்புளை சந்திச்சோம். சோ லாஸ்ட் டைம் நம்ம ரூம்ல இருந்து இந்த பீச் வியூவை ரசிச்சு பார்த்துட்டு, முக்கியமா ஏதோ எங்களோட இந்த ரூம் விண்டோக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப மனசு இல்லாம எல்லாருக்கும் டாடா சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சோ இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஸ்டே பண்ணிருந்தா மலி பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என் பொண்டாட்டி சோற போய் எடுத்தா. நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன். ஆனா என்னால இந்த கொய்த்தியாவை பார்த்தா மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. அதனால அப்படி கொய்த்தியாவை அள்ளி போட்டு அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் சாசேஜ் இருந்தது, சமோசா எல்லாம் பார்த்தோன்னே க்ளோஸ் பண்ணிட்டேன். சில கண்டெய்னர் எல்லாம் வலிச்சு வச்சிருந்தேன். அதனால நம்மளோட ரொம்ப ஃபேவரட்டான பிரெட் எல்லாம் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கொய்த்தியாவை எடுத்திருந்தேன், என் பொண்டாட்டி நாசிலாம எடுத்திருந்தா. நமக்கு பிரெட் மேல அப்படி ஒரு லவ்ங்கிறதுனால அதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். அந்த கொய்த்தியாவை பார்த்து தாங்க ஏமாந்துட்டேன். அது மட்டும் இல்லாம ஆர்வத்துல ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சது அது இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கணும்னு. இப்படி எடுத்தமா அப்படி ஒரு ஆட்ட ஆட்டமா நாக்கல படாம கப்புன்னு அடிச்சமா அடிக்கணும்.